ஓம் சக்தி தாயே நாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் எச்சரிக்கை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கைரேகை அமைப்பு, அதாவது எச்சரிக்கை கைரேகைப்படி, அதாவது கண்டம், விபத்து, வியாதி, தடை, கண்டம், விபத்து, வியாதி, தடை, இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கைரேகை அமைப்பு. இப்போ ஒரு கையை பார்க்குறோம் சார், பார்த்தோன்னே கையில் வியாதி வருமா, கண்டம் வருமா, விபத்து வருமானு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா வரத்துக்கு முன்னாடியே அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்ல போகிறோம். இந்த மாதிரி ரேகை இருந்தால் விபத்து வரும், கண்டம் வரும், வியாதி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம கையை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியையும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ விபத்து, கண்டம்னாவே நம்ம சனி மேடு, சனி மேடு, அதுக்கு அடுத்தது செவ்வாய், சந்திரன், இதில் தான் நிறைய விபத்து, கண்டம் இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம முதல்ல சனி மேட்டை எடுத்துக்குவோம். சனி மேட்டில் ஒரு புள்ளி குறி இருக்குது சார், ஒரு புள்ளி இருக்குது சனி மேட்டில். அப்போ உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சனி மேட்டில் கருப்பு புள்ளி இருந்ததுன்னா ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். எங்கே கெடுதல் நடக்குதுன்னு கையில் உள்ள ரேகைகளை பார்க்கணும். மற்ற ரேகைகள் தெரியும். இப்போ ஆயுத ரேகையிலையோ, புத்தி ரேகையிலோ, இறுதி ரேகையிலோ ஏதாவது ஒரு தெரியும். கருப்பு புள்ளி இருந்தால் கஷ்டம், அந்த கருப்பு புள்ளி மறையும் வரை கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல சனி மேட்டில் ஒரு இன்டு மார் இருக்கு. இது மாதிரி பெருக்கல் குறி இருந்ததுன்னா தவறான அமைப்பு. அதாவது எண்ணம், புத்தி, செயல் எல்லாமே தவறான நோக்கத்திற்காக வேண்டி செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம எண்ணம் தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடியது. நம்ம எண்ணம் என்ன ஆகும், இந்த மாதிரி பெருக்கல் குறி கையில் சனி மேட்டுக்கு கீழே ஒரு பெருக்கல் குறி இருந்ததுன்னா மாந்திரீகம் பண்ணுறது, பில்லி, சூனியம், இந்த மாதிரி அடுத்தவங்களை கெடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் தோன்றும். நல்லா புரிஞ்சுங்க, எண்ணம் தோன்றும். இன்னும் சொல்ல போனால் மாந்திரிகம், தாந்திரிகம், இந்த மாதிரி ஏமாற்று வித்தைகள் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அதன் மூலமாக பாவமும் பழியும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த எண்ணம் எண்ணம் மனசில் எண்ணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு சில பேருக்கு பில்லி சூனியம் வச்சு நம்ம கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கெட்ட எண்ணம் வரும். இந்த மாதிரி சனிமேட்டில் பெருக்கல் குறி பார்த்துட்டிங்கன்னா அந்த கெட்ட எண்ணத்தை விட்டு ஒழித்தால் அதுலேருந்து தப்பிச்சிடலாம். இந்த கெட்ட எண்ணம் வரும், அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் அதை விட்டுட்டோம்னாவே போதும், நமக்கு விபத்து வராது, கண்டம் வராது, வியாதி வராது. சரிங்களா? இப்படி இல்லை சார், ஒரு சில பேர் மாந்திரிகம் பண்ணணும், அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எண்ணத்தை விட்டு ஒழிக்கணும். இன்னும் சொல்ல போனால் குழந்தை இருப்பது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சனி மேட்டில் பெருக்கல் குறி இருந்தால் குழந்தை இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த சனி ரேகையில் இப்படி பெருக்கல் குறி இருந்தாலும் இதே பலன் தான். அதாவது விபத்து, கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அடிக்கடி விபத்து ஏற்படும், கண்டம் ஏற்படும். அந்த எச்சரிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய தவறை திருத்தி கொண்டால் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஸ்டார் குறி இருக்குது சார், மிகவும் கெடுதலான அமைப்பு. ஸ்டார் குறி இருந்தால் மோட்டத்தனமாக யோசிக்கிறது, முட்டாள்தனமாக யோசித்து ஒரு மாதிரி எடுத்த போகுதுன்னு செஞ்சுருவாங்க. அதனால் உயிருக்கு ஆபத்து, கண்டம் பயங்கரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த விதி ரேகையிலும் இருந்ததுன்னா ஸ்டார் குறியோ இல்லை பெருக்கல் குறியோ சனி மேட்டில் கண்டா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சனி மேடு பிரச்சனைக்குரிய மேடு, சனி ரேகை, விதி ரேகையில் இந்த மாதிரி வெட்டு, துண்டு, இந்த மாதிரி தீர்வு என்ன சொன்னால் பெருக்கல் குறி, இந்த ஸ்டார் குறி, புள்ளி இது இருந்ததுன்னா அந்த இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி மேட்டை பார்த்துட்டோமா? இப்போ செவ்வாய் மேடு சார். இந்த செவ்வாய் மேட்டில் இந்த கீழ் செவ்வாய், மேல் செவ்வாய், மத்திய பகுதி, இதில் எங்கேயாவது பெருக்கல் குறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்ல போனால் இந்த சனி மேட்டுக்கு கீழே இங்கே ஒரு பெருக்கல் குறி இருக்கும். இந்த பெருக்கல் குறியை பார்த்தா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க, கைரேகை நிபுணர்கள். ஆனால் அந்த பெருக்கல் குறிக்கு என்ன பலன், உண்மையான பலன் என்னன்னா, அவங்களுக்கு மூளை சிறப்பாக வேலை செய்யும், புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தியை பயன்படுத்தி மெஸ்மரிசம், பில்லி சூன்யம்
இந்த மாதிரி கெட்ட வகையிலையும் வேலை செய்யும், நல்ல வகையிலையும் வேலை செய்யும். எப்படியாவது வாழ்க்கையில் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி நல்லா வேலை செய்யும் சார். வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம சனி மேட்டில் ஏதாவது பெருக்கல் குறி இந்த மாதிரி இருந்தால் கெட்டது எண்ணத்தை விட்டு ஒழிச்சோம்னா நமக்கு விபத்து வராது சார், கண்டம் வராது, வியாதி வராது. இல்லைன்னா அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இறுதியிலைக்கும் புத்தியிலைக்கும் இடையில செவ்வாய் மேட்டில் இங்கே இருந்தாலோ இல்லை இங்கே இருந்தாலோ தவறான ஒரு அமைப்பு. உங்களுக்கு நல்ல ஆசை நிறைய இருக்கும், புத்தி நல்ல வேலை செய்யும், திறமைய புத்தி வேலை செஞ்சு அதனால் தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லதும் வேலை செய்யும், கெட்டதும் வேலை செய்யும். அது மாதிரி வரும்போது நம்ம நல்லதை செஞ்சோம்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த இறுதி வரைக்கும் புத்தி வரைக்கும் இடையில இன்டூ மார்க் இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த செவ்வாய் மேட்டில் இங்கே இருக்குது சார். இந்த இடத்துல ஒரு பெருக்கல் குறி இருக்குது, இந்த இடத்துல ஒரு இது இருக்குதுன்னா ஸ்டார் குறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெருக்கல் குறி இந்த இடத்துல இருக்கிறது அது வேற விஷயம், அது நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கும். இப்போ செவ்வாய் மேட்டில் ஒரு பெருக்கல் குறி இருக்குதுன்னா சண்டை சச்சரவு மூலமாக காயம் ஏற்படும், விபத்து ஏற்படும். அதே மாதிரி ஒரு புள்ளி காயம், சண்டை. செவ்வாய்னாவே சண்டை எடுத்துக்கணும் சார். இந்த சனினாவே மூளை நல்ல கெட்ட மூளை வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெடுதல் செய்வதற்கு எண்ணம் தோன்றும். இந்த செவ்வாய்னாவே சண்டை சச்சரவு, அதனால காயம் உண்டாகும், கண்டம் உண்டாகும். பெருக்கல் குறியோ இல்லை ஸ்டார் குறியோ இல்லை புள்ளியோ இந்த செவ்வாய் மேட்டில் கண்டம்னா சண்டை மூலமாக காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த செவ்வாய் ரேகையில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் குறி இருக்கும் சார், நட்சத்திர குறி இருக்கும் செவ்வாய் ரேகையில். அப்போது பயங்கரமான ஒரு வியாதி. இன்னும் சொல்ல போனால் ஆண்களாக இருந்தால் புற்றுநோய் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. புற்றுநோய் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருந்தால் அதில் ஒரு சிம்டம்ஸ் லைட்டாக தெரியும் போதே நம்ம செக் பண்ணிட்டோமா அதை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணிடலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு இந்த செவ்வாய் ரேகையில் ஒரு ஸ்டார் அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தான் கர்ப்பப்பையில் புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி ஒரு அபாயகரமான நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் ரேகை தான். செவ்வாய் ரேகையில் அந்த மாதிரி இருக்கும்போது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்படி கிராசிங் வருது பாருங்க, அந்த ரேகையில் போயிட்டு வந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அதே மாதிரி அடுத்து நம்ம சந்திரமேட்டுக்கு வந்துடுவோம். இப்போ சந்திரமேட்டில் ஒரு புள்ளி, கருப்பு புள்ளி இருக்குது சார். இந்த கருப்பு புள்ளி சந்திரமேட்டில் இருந்ததுன்னா மூச்சு வாங்கல் பிரச்சனை ஏற்படும். இந்த சைனஸ் இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது, மூச்சு வாங்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சந்திரமேட்டில் இப்படி ஒரு வட்டம் இருக்குது சார், தண்ணீரில் கருத்தம். சந்திரனாவே தண்ணி, செவ்வாய்னா சண்டை, சனின்னா நமக்கு மூளை வேலை செய்கிறது, கிரிட்டிக்கலாக மூளை வேலை செய்கிறது, தவறு செய்வதற்கு மூளை பணிக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய்னா சண்டை பண்ணுறதுக்கு அதிகமாக ஏற்படும். இப்போ இந்த சந்திரமேடை பொறுத்தவரை தண்ணின்னு நினைச்சுக்கணும். தண்ணியில் கண்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் எந்த ரேகை, அதாவது சதுரம் இருந்தால் நல்லது, முக்கோணம் இருந்தால் நல்லது. சதுரம் முக்கோணம் இருந்தால் நல்ல திறமையான கற்பனையான ஒரு எண்ணம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். இந்த சதுரம் முக்கோணம் சதுர முக்கோணம் தவிர வேற எந்த குறி இந்த கையில் கண்டாலும், இந்த பெருக்கல் குறியோ உள்ள ஸ்டார் குறியோ இது மாதிரி கண்டா தண்ணியில் மூழ்கி ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டார் குறியோ பெருக்கல் குறியோ கண்டாக்க, வலை குறியோ கண்டாக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருந்தால் அந்த ஆழ்ந்த ஆழமான நீர் பகுதியில் இறங்கக்கூடாது. ஆற்றுக்கு போனாலும் குளத்துக்கு போனாலும் இல்லை கடலுக்கு போனாலும் இந்த தண்ணியில் இறங்கினா கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திரமேட்டில் ஏதாவது கெட்ட குறி கண்டால் தண்ணியினால் ஆபத்து, இல்லைன்னா போதை பழக்கத்தினால். இப்போ இந்த சுக்கிரமேட்டிலிருந்து சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை வருது சார். இப்படி வருதுன்னா பணமும் வரும், செல்வமும் வரும். வாழ்க்கை துணை மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இது மாதிரி போதை வஸ்து, இந்த சந்திரன்னா மனம், இந்த சந்திரமேடும் நல்லா இருந்து சுக்கிரமேடும் நல்லா இருந்து சந்திரமேடும் சுக்கிரமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். போச்சுனாவே உங்களுக்கு ஆசையினால் துன்பம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று தண்ணி அடித்து ஆசைப்பட்டு நிறைய தண்ணி அடிப்பாங்க, அதனால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வாயில் ரேகை வெட்டும் போது. இல்லைன்னா மாது இது அதிகமாக பழக்கம் ஏற்படும் போது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது சுக்கிரமேடும் சந்திரமேடும் சந்திரன் சம்மந்தப்படும் போது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வலை குறி இருக்கு இல்லையா, வலை குறி இங்கே இருக்குது. வலை குறி இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த சனி மேட்டில் இன்டூ மார்க்கு ஸ்டார் குறி இருந்ததுன்னா
இந்த வெடி விபத்துலாம் நடக்கிற பட்டாசு ஆலையில் வெடி விபத்து, இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலைக்கு வெடிமருந்து தொழிற்சாலைக்கு நம்ம வேலைக்கு போகிறத கொஞ்சம் கைவிட்டோம்னா அது மாதிரி பிரச்சனை இருந்து தப்பிச்சுக்கலாம். வண்டி வாகனம் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. கண்டம், விபத்து, வியாதி, தடை, இந்த மாதிரி விதி ரேகைகள் இந்த மாதிரி தடை போடுவதுன்னா பொருளாதார தடை ஏற்படும் சார். எந்த ரேகையில் தடை வந்தாலும், ஆயில் ரேகையில் தடை வருது, இல்லை இது மாதிரி ஸ்டார் அமைப்பு வருது அப்படின்னா வியாதி, கடுமையான வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த புத்தி ரேகையில் ஒரு ஸ்டார் அமைப்போ இல்லை பெருக்கல் குறியோ ஏதாவது புத்தி ரேகையில் கண்டிங்கன்னா உங்களுக்கு மனம் அந்த வயதில் பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இருதய ரேகையில் இந்த மாதிரி பெருக்கல் குறியோ இல்லை ஸ்டார் அமைப்போ இருந்தால் உங்களுக்கு இருதய நோய் அந்த வயதில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகையில் உங்களுக்கு ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா மிகவும் நல்ல அமைப்பு. இருந்தாலும் உங்களுக்கு இறப்பு நல்ல விதத்தில் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் நிறைய பொருள் வரும், நிறைய சம்பாதிச்சிருவீங்க, சொத்து சுகம்லாம் சம்பாதிச்சிருவீங்க. இருந்தாலும் இறப்பு வந்து கெடுதலான அமைப்பில் இறப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நம்ம கையில் பாருங்க, கண்டம் ஏற்படணும்னா, கண்டம் விபத்து இது மாதிரி ஏற்படணும்னா பெருக்கல் குறி இருக்கக்கூடாது சார். கையில் நிறைய பெருக்கல் குறி கண்டாவே அதாவது கணவன் மனைவி பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு. ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த கையில் பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பெருக்கல் குறி நிறையா இருக்கும் சார். பெருக்கல் குறி நிறையா இருந்தால் தடை, சண்டை, சச்சரவு, இந்த வந்து பெருக்கல் குறி வந்து 2வது மேரேஜ் வரைக்கும் கூட போகும். அந்த மாதிரி கையை 2 கையும் பார்க்கணும். 2 கையிலையும் பார்த்து முடிவு வரணும். இந்த சனி மேடு தான் விபத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்களுடைய கர்மா உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். தூண்டி விடும். உங்களுடைய மனசில் ஆசை நிறைய இருக்கும். ஆசையினால் தவறு செஞ்சீங்கன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த தவறு செய்யலைன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். அது வந்து தப்பிச்சுக்கலாம். வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம கையை பொறுத்தவரைக்கும் எச்சரிக்கை தான். கைரேகையின்படி கண்டம் வருவதற்கு, வியாதி வருவதற்கு, விபத்து வருவதற்கு காரணம் என்னன்னா சனி மேட்டில் கெடுதலான ரேகைகள், புள்ளி குறியோ இல்லை பெருக்கல் குறியோ இல்லை நட்சத்திர குறியோ நம்ம கையில் சனிமேட்டில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் போகும்போது விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி விபத்து, சண்டை, சச்சரவு, வெடிமருந்து விபத்து கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அதே மாதிரி ரேகையிலையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த செவ்வாய் சமவெளி இருக்கு இல்லையா, செவ்வாய் சமவெளியில் பெருக்கல் குறி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. இருந்தாலும் இந்த மெஸ்மரிசம், பில்லி சூனியம் இந்த மாதிரி வகையில் பணம் சம்பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு கெடுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செவ்வாய் மேட்டில் எந்த புள்ளி, பெருக்கல் குறி இதெல்லாம் இருந்ததுன்னா சண்டை மூலமாக காயம் ஏற்படும். காயத்தினால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு சில பேருக்கு செவ்வாய் மேட்டில் ஸ்டார் குறி இருக்குது சார். அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு யாராவது ஒருத்தர் அடிப்பாங்க. அடிக்கும்போது எதிர்பார்த்ததும் அவர் இறந்து விடுவார். நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் சும்மா சாதாரணமாக தான் அடிக்கிறோம், சாதாரணமாக தான் அடிப்போம். அடித்தோன்னா புடனையில் பட்டோம்னா பட்டு மேட்டரை முடிஞ்சிடும், செத்து போயிடுவான். அதனால உங்களுக்கு கொலைப்பலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு வளைகுறியோ, இந்த கையில் செவ்வாய் மேட்டில் வளைகுறியோ இல்லை ஸ்டார் குறியோ இந்த மாதிரி புள்ளியோ இது மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வட்டக்குறியெலாம் வந்து வேற அமைப்பு. வட்டக்குறி இருந்தாலும் இந்த செவ்வாய் மேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சண்டை, செவ்வாய்னா சண்டை, காயம், அதனால விபத்து, கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சனினாவே உங்களுடைய கர்மா, நீங்க செய்யற செயலினால் கெடுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரனாவே நீரில் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது எப்போ சார் கண்டுபிடிச்சிக்கலாம், எப்படி சார்? அந்த ஆயில் ரேகையில கொஞ்சம் லைட்டாக பிளவு வரும் சார். எந்தாவது ஒரு வயசுல லைட்டாக பிளவு இருக்கும். அந்த வயசுல உங்களுக்கு தண்ணியில கண்டம் வரப்போகுது, பெருக்கல் குறியோ இல்லை நட்சத்திர குறியோ இல்லை வந்து வளைகுறியோ கண்டா எச்சரிக்கையாக இருக்கணும். தண்ணியில் இறங்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னாவே பார்த்துக்கலாம். கையில் ரேகையிலேயே இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கணும். கெடுதல் செய்யணும்னு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டோம்னா அதுலேருந்து நிறைய விஷயம் மாறிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் கையை பாருங்கள். பெருக்கல் குறி, இந்த மாதிரி ஸ்டார் அமைப்பு இல்லை புள்ளி இந்த மாதிரி மேடுகளில் இருந்தால், இப்போ சனி மேட்லேயும் செவ்வாய் மேட்லையும் சந்திர மேட்லையும் இருந்தால் அதிகமான கண்டம், அதிகமான ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் ரேகையில் பெருக்கல் குறி இல்லைனா இந்த ஸ்டார் அமைப்பு இருந்தால் புற்றுநோய் இந்த மாதிரி அபாயகரமான நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம குரு மேட்டில் இருக்குது சார். குரு மேட்டில் புள்ளி வந்து ஒரு கெடுதலான அமைப்பு, அது வந்து பாதிக்காது. ஒரு வளைகுறி வந்து ஒரு பந்தா பேர் வழியாக இருப்பாங்க, பந்தா பண்ணுவாங்க. பந்தா ஒரு இருக்கிறத இல்லைங்கிறத
இருக்குதுங்கிறது அந்த மாதிரி பந்தா பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சூரிய மேட்லையும் அதிகமான கெடுதல் நடக்காது. அதே புதன் மேட்டில் வச்சுக்க இந்த மாதிரி வளைகுறி பெருக்கல் குறி இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். கையில் உள்ள ரேகைகளையும் பார்க்கணும். சரிங்களா? இந்த புதன் மேட்டில் இருந்ததுன்னா திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சுக்கிர மேடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர மேட்டில் எந்த ரேகை கண்டாலும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வளைகுறியை தவிர. வளைகுறினா இந்த மாதிரி இருக்கும் சார். இது வளைகுறி. இந்த வளைகுறி சுக்கிரமேட்டில் இருந்ததுன்னா தீராது, ஆசை தீராது. அதுவும் கெடுதல் தான். ஆசை தீரவே தீராது, எப்பயுமே தீராது. ஆசைனா பொருள் மேல பணம், சொத்து சேர்க்கணும். இன்னும் சொல்ல போனால் மெயினான சுக்கிரனுடைய காரகத்துவமே ஆணையும் பெண்ணையும் இணைப்பது, குழந்தை அந்த மாதிரி கொடுக்கறது. இந்த மாதிரி குழந்தை கொடுக்கறது குருன்னு வச்சுக்க, பணத்தை கொடுக்கறது. இதுக்கு காரணமே அந்த ஆசையை உண்டு பண்ணி பிரச்சனையை மாட்டி விடுறதே இந்த சுக்கிர பகவான் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவை ஏற்படுத்துவது சுக்கிரனுடைய வேலை. வீரம் வீரியத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாயுடைய வேலை. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலை செய்யுது. இந்த சுக்கிரமேட்டில் வளைகுறியை தவிர வேற எந்த குறி இருந்தாலும் சதுரமே இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவை ஏற்படுத்திடும். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கோணம் இருந்தாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார் குறி இருந்தாலும் யாராவது வேண்டப்பட்டவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கையிலேயே நம்ம கையில எதிர்காலத்தை நம்ம கண்ணாடி மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க கையில பெருக்கல் குறியோ ஒரு ஸ்டார் குறியோ இருந்ததுன்னா அந்த வயதில் நீங்கள் எந்த வயதில் வருது, எப்படி வருது, எந்த மேட்டில் வருது, எந்த ரேகையில் வருதுன்னு எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.